ஹாய். அமரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் தீபாவளிக்கு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் ரொம்ப சர்ச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசிட்டு இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரியோட ஒரு வாழ்க்கை வரலாறை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒரு சினிமாவாக இதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, நல்லா காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. பட் என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு இராணுவ அதிகாரி அவர் நாட்டுக்காக போரிட்டு இறந்திருக்கிறார். அவரை ஹீரோவாக காட்டுறதுக்காக ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் தீவிரவாதிகளாக காட்டியிருக்கிற மாதிரி அங்கே ஒரு காட்சிப்படுத்தல் இருக்குது. பொதுமக்கள் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அத்தனை மக்களையுமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பொருள்படுத்துற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கு. இதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. பொதுவா தமிழ் சினிமால தீவிரவாதி கான்செப்டை வச்சு படம் எடுத்தாலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த பிராக்கெட்டுக்குள்ள தான் நிக்கிறாங்க, அதை தாண்டி வரவே மாட்டேங்கிறாங்க. உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் தான் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம்? இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இங்க ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த மனித சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கா இருக்கக்கூடிய, அதுவும் இந்தியா மாதிரி நாடுகளில் மிகப்பெரிய ஒரு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இனக்குழுவை நீங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சமூக பார்வையோட படம் எடுக்கவே தெரியலன்னா நீங்களாம் என்ன கூந்தலுக்கு சார் படம் எடுக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அல்லது சமூக பார்வையே இல்லை, அடுத்தவங்களை பற்றின அக்கறையே இல்லை அப்படின்னா நீங்களாம் என்ன கேசத்துக்கு டைரக்டரா வரீங்க? நீங்களாம் படம் எடுக்கலன்னு யார் இங்கே அழுதா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள். இந்த படத்தில் இன்னொரு காட்சி இருக்குங்க. ஒரு குழந்தைய கொல்றாரு அந்த ஹீரோ. அந்த குழந்தைய ஒரே புல்லட்ல கொன்றாராம். இது மனிதாபிமானமா? ஏயா குழந்தைய கொல்றதெல்லாம் எப்படியா ரசிக்கிறீங்க? நீங்களாம் என்னையா மனுஷங்க? அந்த குழந்தை என்னவா கூட இருக்கட்டுமே, யாரோட குழந்தையா கூட இருக்கட்டுமே. ஏன் தமிழீழத்துல பாலச்சந்தர் நிராதமணியா இருக்கும் போது அவரை கொன்னதுக்காக நீங்க எல்லாம் கொதிச்சு எழுஞ்சிங்களே, உங்க ரத்தங்கள் எல்லாம் கொதித்ததே, அந்த உணர்ச்சியெல்லாம் இப்ப எங்க போச்சு? ஏன் உங்க ஊருக்காரனுக்கும், உங்க ஜாதிக்காரனுக்கும், உங்க மதத்துக்காரனுக்கும், அல்லது உங்க இனத்துக்காரனுக்கோ, உங்க மொழியை பேச ஒருத்தருக்கோ நடந்தா மட்டும்தான் அது அநியாயமா? அப்பதான் உங்களோட ரத்தங்கள் எல்லாம் கொதிக்குமா? என்ன இது காட்டு முன்னாடித்தனமா இருக்கு? உங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் உங்க ரத்தங்கள் கொதிக்கணும். அந்த ரத்தம் கொதிச்சா என்ன, கொதிக்காம கிடந்தா என்ன? சக மனுஷன் அவன் யாரா இருந்தாலும் சரி, உங்க இனத்தை சார்ந்தவருக்கு, உங்களை சார்ந்த ஒருத்தருக்கு நடக்குகின்ற அதே அநியாயம் இன்னொருத்தனுக்கு நடக்கும் போது, அப்போ நீங்க உங்களால் அதை ரசிக்க முடியும் அப்படின்னா நீங்களா என்னைய மனுஷங்க? எப்படி இதை ரசிக்கிறீங்க? படமாகட்டும் எதுவாகட்டும், இங்க சினிமாங்கிறது நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஒரு காட்சியை வைக்கிறாங்க. இதை எப்படி நீங்களா ரசிக்கிறீங்க? இதை எடுத்துட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்கிறாங்க. வசந்தபாலன் கேள்வி கேட்கிறார். நம்ம அறம் படத்தோட டைரக்டர் கோபிநாதன் கேள்வி கேட்கிறாரு. திருமுருகன் காந்தி கேள்வி கேட்கிறாங்க. இதை கேள்வி கேட்கும்போது இங்க சில சங்கி பயலுக அழகா மடமாத்தி விடுறானுங்க. என்ன அப்படின்னா, பாருங்க, ராணுவ வீரருக்கு எதிராக இவர்கள் பேசுறார். ராணுவ வீரரை தேச துரோகி அப்படிங்கிறார், போர் குற்றவாளி என்கிறார். ராணுவ வீரரே ஆனாலும் இங்க நியாயம் எல்லாருக்கும் ஒன்று தானே? குற்றம் அப்படின்னா எல்லாமே குற்றம் தானே? அதை ராணுவ வீரருக்கு தனியா குற்றம், மற்றவங்களுக்கு தனியா ஏதாவது இருக்கான்னு? இல்ல. ஒரு மனிதன் எதிரில் அவன் யாராவனா இருக்கட்டும், தீவிரவாதியா இருக்கட்டும், இல்ல யாராவனா இருக்கட்டும், ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தனை துப்பாக்கியா சுடக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சர்வதேச விதி. இதை யார் மீறினா என்ன? அதை ஒரு ராணுவ வீரரே மீறினா கூட அது தவறு தானே? அதை கேள்வி கேட்டா உடனே எல்லையில் ராணுவ வீரர்கள் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இந்த எல்லையில் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிற இந்த பேச்சை எவன் எல்லாம் எடுக்கிறானோ மொத்த பேரும் அயோக்கிய பசங்க. என்னமோ அவனுக்கு மட்டும்தான் தேசப்பட்டு இருக்கிற மாதிரியும், அவனுக்கு மட்டும்தான் ராணுவத்துக்கு மேல அக்கறை இருக்கிற மாதிரியும். ஏன் நாங்கெல்லாம் ராணுவத்துக்கு போக மாட்டோமா? ஏன் நாங்க கூட 10th முடிச்சுட்டு ராணுவத்துக்கு முயற்சி பண்ணி தான் வந்திருக்கிறேன். எங்க ஊர்ல பல பேர் முயற்சி பண்றாங்க. 10வது முடிச்சு ஒரு 12வது படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு ஈஸியா போனா வாழ்க்கை செட்டில் ஆகும், நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு பெரும்பாலான எங்க இந்தியர்கள் நினைக்க தான் செய்யறாங்க. அவ எங்களுக்கெல்லாம் தேசப்பட்டு இல்லையா? ராணுவத்துல வேலை கிடைச்சா மட்டும்தான் அவங்க தேசப்பட்டுக்காரங்க. ராணுவத்துல வேலை கிடைக்கலாம் உங்களுக்கு தேசப்பட்டுலன்னு அர்த்தமா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இந்த மக்கள் ஒட்டுமொத்தமா ஒரு சைடு மக்கள் எங்க ஆதரிக்கணும், எங்க எதிர்க்கணும் தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி மாரிதாஸ் மாதிரியான இந்த சங்கிகள் இங்க மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஆட்களை, மக்களுக்காக போராடுகின்ற, மக்களையே வழிநடத்தக்கூடிய நினைக்கக்கூடிய ஆட்களை, அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே மடமாட்டி விட்டு தேசத்துக்கு எதிரானவர்கள், ராணுவத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி மடமாத்துற விஷயம் இருக்கு இல்லையா? இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. இதெல்லாம் யார் கேள்வி கேட்கிறது? ஒருத்தரும் கேள்வி கேட்கணும். இதை புதுசாக ஒருத்தர் வருவார், எங்கேருந்தோ ஒருத்தர் வருவார் கேள்வி கேட்பார், அப்படிலாம் இல்லை. நமக்கெல்லாம் புதுசாக யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க.
நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். யார் எதை சொன்னாலும் அதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது ஆராய்ந்து அதை சரியாக புரிந்து கொள்ளும் பக்குவம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் எது தப்பு எது சரி, ஒரு பெரும்பாலான கூட்டம் ஒன்று ஆதரிச்சா உடனே நம்ம ஆதரிக்கணும்னு எந்த அவசியம் இல்லைங்க. அது இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, அது ஒரு சினிமாக்காரராக இருந்தாலும் சரி, அது மாரிதாஸோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெரும்பாலான நபர்கள் ஒன்று ஆதரிக்காங்க அப்படின்னா அது சரின்னு ஆயிராது. அதில் எது சரி எது தவறுங்கிறத தீர விசாரித்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் என்னோட கோரிக்கை. நன்றி. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.